என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருமை இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், உணர்த்துகிறார், திருத்துகிறார், ஆறுதல் படுத்துகின்றார். எத்தனையோ காரியங்களை தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்றது. இந்த வாரத்தில் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்று தேவனுடைய சில விருப்பங்களை, பரிசுத்தமாவதற்கு ஏதுவான சில காரியங்களை இந்த வாரத்தில் தியானிக்க போகிறோம். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே பெரிய மாற்றத்தையும் உணர்த்துதலையும் கொண்டு வரும் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கின்றேன். சரி, மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த விலையேறப்பெற்ற ஒரு பரிசு பேசுகிற திறன். இந்த பேசுகிற திறனை வைத்து மனிதர்கள் தேவனோடு பேசுகிறார்கள், ஒருவரோடு ஒருவர் உரையாடுகிறார்கள். பேச்சு இல்லை என்றால், அல்லது மொழியின் மூலமாய் நாம் பிறரோடு காரியங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு தன்மை நம்மிடத்தில் இல்லை என்றால் வாழ்க்கை அது அர்த்தமுள்ளதாக இருக்காது. ஆண்டவர் கொடுத்த பேசுகிற தன்மை, பேச்சு திறன் என்பது மிகப்பெரிய ஒரு கிருபை என்று சொன்னால் மிகையாகாது. சரி, இப்படிப்பட்ட ஒரு திறமையை, கிருபையை கொடுத்த ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வசனம் என்ன சொல்கிறது? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எது கெட்ட வார்த்தை? சிலருக்கு சில சொற்கள் கெட்ட வார்த்தைகள், பிறருக்கு அது ஒரு வார்த்தையே இல்லை. இதையெல்லாம் ஒரு வார்த்தை என்று ஏன் நினைக்கிறாய் என்று மக்கள் சொல்வது வழக்கம். ஒரு தேவனை அறிந்த பிள்ளை அல்லது ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை பேசுவதற்கென்று சில வரைமுறைகள் இருக்கிறது. எது கெட்ட வார்த்தை, எது நல்ல வார்த்தை என்பதை தேவனுடைய ஆவியானவரே நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானிக்க வேண்டும். கோபதாபமாக பேசும் பொழுது சிலர் அவதூறாய் பேசிவிடுகிறார்கள். கணவன் மனைவியை பழி சொல்லி பகிரங்கமான சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். விசுவாசிகள், தேவனை அறிந்தவர்கள், அநேக ஊழியர்கள், அவர்கள் வாயிலிருந்து கூட கெட்ட வார்த்தை வருகிறது. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்படி என்றால் ஒரு கெட்ட வார்த்தை கூட உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பொதுவாக கெட்ட வார்த்தையை மக்கள் பயன்படுத்துகிற விதம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றாற் போல பயன்படுத்துவார்கள். அடிமட்ட மக்களை பாருங்கள், அவர்கள் வாயிலிருந்து சரளமாக வருகின்ற வார்த்தைகளை காதுகளினால் கேட்க முடியாது, காதுகள் கூசும். சரி, கொஞ்சம் படித்தவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்றால் அவர்களும் பேசுவார்கள். இருதயத்தை உடைப்பது போல, காயப்படுத்துவது போல பேசுகிற வார்த்தைகள் கூட கெட்ட வார்த்தைகள் தான். மேல்மட்ட மக்கள் அவர்கள் நாகரிகமாக ஆங்கிலத்தில் கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். இதுதான் வித்தியாசம். ஆனால் வசனம் சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சொல்லிவிட்டு கூடவே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், வாசிக்க விரும்புகிறேன். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்படி என்றால் எது நல்ல வார்த்தை? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் நல்ல வார்த்தைகள். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள்? பிறரை பழிக்கிற வார்த்தைகளா, குறை சொல்லுகிற வார்த்தைகளா, பகைக்கிற வார்த்தைகளா, தேவையற்ற வார்த்தைகளா, அல்லது பரிகாச வார்த்தைகளா? எப்படிப்பட்ட வார்த்தைகளை அதிகமாய் பயன்படுத்துகிறோம்? சிலருக்கு எதற்கெடுத்தாலும் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பரிகாச வார்த்தைகள், சிலருக்கு எதற்கெடுத்தாலும் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் குறை சொல்லுகிற வார்த்தைகள். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை சோதித்து பார்க்கலாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வார்த்தைகளை அள்ளி தெளித்து உறவுகளை உடைத்து விடாதபடி உங்கள் வார்த்தைகளின் மேல் கவனமாயிருங்கள். பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். என் வாலிபனே, என் வாலிப மகளே, இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பெற்றோரை நீங்கள் கூட இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இனிமேல் நான் இந்த வார்த்தையை என் வாயிலிருந்து பேச மாட்டேன். இனிமேல் இந்த தவறான வார்த்தை, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தை, புண்படுத்துகிற வார்த்தை, பிறரை அவதூறாய் நினைக்க வைக்கிற வார்த்தை, இழிவாய் நினைக்க வைக்கிற வார்த்தைகள், இவைகளெல்லாம் நான் பேச மாட்டேன் என்று தீர்மானிங்கள். கணவன் மனைவியாய் இருப்பீர்கள் என்றால் மனைவியை காயப்படுத்தி கீழ்த்தரமாய் பேசுகிற வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து எடுத்து விடுங்கள். மனைவியரே, உங்கள் கணவரை கேவலமாகவும் அவதூறாயும் பேசுகிற வார்த்தைகளை இன்றோடு நிறுத்துங்கள். பிள்ளைகளை அசுத்தமாய்
வீணான வார்த்தைகளை சொல்லி திட்டுவதோ அழைப்பதோ வேண்டவே வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற இந்த காரியத்தை இன்றைக்கு நம்மை விட்டு விலக்குவோம். உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரட்டும். உறவுகளை கட்டுங்கள், பக்தி விருத்தி உண்டாக்குங்கள், சந்தோஷப்படும்படி நலமான வார்த்தைகளை பேசுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அதையே பேசுங்கள் என்று இன்னைக்கு எங்களுக்கு புத்தி சொல்றீங்கப்பா. உங்களுக்கு நன்றி. உங்க வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க. எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் இனிமேல் என் நாவிலிருந்து புறப்படக்கூடாது என்று ஜெபித்து தீர்மானித்து பரிசுத்தமாயும் பக்தியாயும் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற இந்த காரியத்தை உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலிருந்து விலக்குங்க ஆண்டவரே. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நல்ல தீர்மானத்தை இன்று எடுத்திருக்கிறீர்கள். தீர்மானத்தில் நிலைத்திருங்கள். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருவதை, மாற்றங்கள் வருவதை நீங்களே கண்டு மகிழ்வீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.